நிலவு கூட்டல் என்று இதை எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவென்று. இந்த வே வந்து எப்படி ஆச்சு, இந்த ஊ வேவும் போய் இங்கே வே எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது எழுத்துல ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க ஏ வந்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது ஒத்துக்கும். அடுத்தது முதல் எழுத்துல இங்கே லாஸ்டா என்ன முடியுது பாருங்க ஊ. ஊன்றது எந்த வரிசையை சார்ந்தது, வா வரிசையை சார்ந்தது. அதனால வா போடும். இந்த ஒத்த கொம்பு பக்கத்துல வா போட்டிங்கன்னா வேவாயிடும். ஸோ நில வென்று. அடுத்தது தமிழ் கூட்டல் எங்கள். இதை எப்படி சேர்த்து எழுதணும்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் ஏனாலே ஒத்த கொம்பு போடணும். ஈழுன்றது எந்த வரிசையை சார்ந்தது, ஸோ புள்ளி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது என்ன வரும், ழா. ஸோ தமிழெங்கள். இந்த இழோ ஏவோ வராது, அதுக்கு பதில் என்ன வரும், ழே வரும். தமிழெங்கள். அமுதென்று. இந்த அமுதென்று எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தே தான் பிரியணும். இந்த தேவை வந்து நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்க, தூ ப்ளஸ் ஏன்னு பிரிப்போம். அதாவது அமுது கூட்டல் என்று. ஸோ இத்து கூட்டல் ஏ தான் தே. ஒத்துக்கொம்பு வந்தாலே நமக்கு இங்கே என்ன எழுத்து இருக்குன்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். ஏன்னா இந்த ஏ சார்ந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கொம்பா வரும். ஸோ இத்து கூட்டல் ஏன்றது தே. அப்போது இந்த இத்து வந்து தூவா மாறுது, இங்கே இருக்கிற ஏ வந்து இங்கே அப்படியே ஏவா வந்துருச்சு. ஸோ அமுது கூட்டல் என்று. அடுத்தது செம்பை. செம்பயிர்னா என்ன அப்படி மீனிங் முதல்ல தெரிஞ்சுக்கணும். செழுமையான பயிர், அதாவது நல்லா வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பயிர்னு அர்த்தம். ஸோ அந்த பயிருடைய பண்பை குறிக்கிறது. ஸோ பண்பை குறிச்சாலே நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை வந்துடணும். அப்போ செம்மை, செம்மை கூட்டல் இந்த பயிர் அப்படியே வந்துடணும் செம்பயிர். ஸோ செம்பயிர் எப்படி பிரிக்கணும், செம்மை கூட்டல் பயிர்.